ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிக். அடடா! நம்ம சுவாமியோட ரசிகர்களுக்கு மற்றும் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இது. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து ரீசென்ட்டா மலேசியா போயிருந்தாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அ அந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து ரொம்பவே ஃபன் பண்ணி, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி, அ வேற லெவல்ல வைப் பண்ணிட்டு வந்தாரு. எல்லாருமே அப்படி ஒரு என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். நம்மளோட சுவாமியோட ரசிகர்கள் எல்லாருமே. நல்லா தோதா அசட்டர்டே மாரி அமைஞ்சிரவும் இன்னும் சூப்பராவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டைம் வந்து தேர்ஸ்டே வராரு. அதாவது 5த் அன்னைக்கு. ஜூன் 5த் அன்னைக்கு நம்மளோட சுவாமி மறுபடியும் மலேசியா வரப்போறாரு. அந்த எக்ஸ்போ நடக்குது இல்லையா? அந்த எக்ஸ்போ வந்து 5த் அன்னைக்கு மறுபடியும் வராரு. ஃப்ரீ என்ட்ரி தானா இந்த எக்ஸ்போக்கு வர்றதுக்கு. அ ஈவ்னிங் வந்து 6 மணிக்கு வந்து அங்க வராரு. இந்த ஈவ்னிங்க வந்து அவரோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரசிகர்கள் நீங்க எல்லாரும் ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். லாஸ்ட் டைமே அவ்ளோ ஃபன்னு, அவ்ளோ வைபு. அம்மாக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சாரி கூட எடுத்தாரு அங்க. எடுத்துட்டு போனாரு. எப்படி அம்மா சாரி கட்டுவாங்க? எந்த மாரி சாரி கட்டுவாங்கன்னு கேட்டதுக்கு, வெக்கேஷன பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அவர் தான் செலக்ட் பண்ணாரு. ரொம்ப சூப்பரான ஒரு சாரி செலக்ட் பண்ணாரு. ரொம்ப டைம் எடுத்துக்கல. டக்குன்னு எடுத்துட்டாரு. அதே மாரி அங்க இருக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணாரு. மோஸ்ட்டா பன்னீர் தான் அவரு வந்து சாப்பிடுவாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். வீட்டுக்கு போனா மட்டும் தான் நல்லா சாதம், பொரியல் அப்படின்னு வச்சு சாப்பிடுவேன். பருப்பு சாதம் அப்படின்ற மாரி சொன்னாரு. இங்க வெளியில வந்து அவுட் சைட் வந்து நல்லா ரசிச்சு எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு, என்ஜாய் பண்ணி ரசிகர்களோட ஒரு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு வேற லெவல் வைபு. ஒரு சின்ன பிள்ளைய பார்த்த மாரி தான் இருந்துச்சு நம்ம சுவாமிய. மறுபடியும் அந்த ஒரு இது வந்து கிரியேட் ஆக போகுது அப்படின்றது ரொம்பவே சந்தோஷம். ரசிகர்கள் ரெடியா இருக்கீங்களா?